வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, காம்பவுண்ட் லைட் ஏற்கனவே நம்ம பார்த்த வீடு தான். காம்பவுண்டு மட்டும் வேறு எலக்ட்ரிஷியன் வச்சு பைப் லைன் போட்டுட்டு ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு லைட்டு தான் ஃபிட் பண்ண வந்தோம். கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை சரி பண்ண வந்திருக்கோம். ஏற்கனவே காம்பவுண்டுக்கு பைப்பு போட்டு ஒயர் தான் இழுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடு நம்ம ஒயரிங் பண்ண வீடு தான். ப்ளஸ் காம்பவுண்டு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம். இது பைப் லைன் அவங்களே போட்டு டெம்பரரியாக பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிஷியனை வச்சு பண்ணியிருக்காங்க. மேலேயே பைப் லைன் போட்டிருக்காங்க. செடி கொடி வச்சுருக்கனால இதுமாரி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். ஒயரு பாருங்கள், ஒயர் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. இதுமாரி பைப் லைன் போடாமல் இப்போ இதுமாரி போட்டு நாஸ்தி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் காலிங் பெல்லுக்கு வாசலில் மெட்டல் போர்டு வச்சுருக்காங்க. இதுமாரி தான் வச்சாமல் ஒயர் தான் இழுத்து வச்சுட்டாங்க. ப்ளஸ் மெட்டல் போர்டு வச்சுருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் காலிங் பெல்லும் வைக்க முடியாத லெவலுக்கு வச்சுருக்காங்க. மற்றபடி பைப் லைனு எல்லாத்தையும் கரெக்டாக தூக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிற இடம் இதேமாரி மோல்டிங்காக வச்சுருக்காங்க. ஒயர் இது பாருங்கள், கலவையை போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. பைப் லைன் மேலே போட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு ப்ளஸ் ஒரு பெண்டு மட்டும் திருப்பி விட்ருக்கோம். எவ்வளோ ஹைட்டு வருதோ அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி. அதுலேருந்து இவங்க லைனை எடுத்து ஃபுல்லாக ஒயர் இழுத்து இதேமாரி தான் ட்ராப்பு கிழிச்சு மூளைக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது பின்னாடி ரொம்ப பாதிப்பாகும். இப்போ பாருங்கள், ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு அடி உள்ளார வச்சுருக்காங்க. இப்போ உள்ளார ஜாயிண்ட் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட் ஒயரை எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி வீடியோ பார்க்கலாம். இது ரெட்டை வேலையே இப்போ போயிட்டு எல்லாத்துக்கும் ஒயர் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஜாயிண்ட் அதிகமாக போட்டிருக்காங்க. சுவிட்சஸுக்கு ஒரே காம்பவுண்டு சுவிட்சுக்கு 4 லைட்டு போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ உள்ளார ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு அடியில் வச்சு கலையை வச்சு பூசிட்டாங்க. ஒரு ஃபால்ட்டாக இருந்தால் அது உள்ளார சுத்தமாக பார்க்கவே முடியாது. இப்போ ஒயர் இப்போ பாறையால் பைப் லைனை உடச்சிட்டாங்க. இப்போ டேமேஜ் பண்ண ஒயரை முழுசாக கூட எடுக்க முடியாத லெவலுக்கு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாரி நம்ம மெத்தடில் செஞ்சுப்போம். இப்போ இந்த முக்கால் பைப்பு ஒரு காம்பவுண்ட்லேருந்து வருது. அந்த பைப் லைனை மேலே தூக்கியாச்சு. மேலேருந்து வர லைன் ஒன்று வச்சாச்சு. இந்த 1 இன்ச் பைப்பையும் இங்கே பெண்டு பண்ணி இதுக்கிட்ட ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்க போகிறோம். இருக்கிற பைப் லைனை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய போகிறோம். இது ஹைட்டாக வைக்கணும். ஏன்னா கீழே தர மட்டத்தில் வச்சுன்னா தண்ணி ஊரல் இறங்கி அந்த ஜங்ஷன் பாக்ஸில் போய் அடைச்சிக்கிட்டு ஃபுல்லாக ஷார்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இதையும் ஆழப்படுத்துகிறோம். வாட்டர் லைன் போகுது, அதுக்கு கீழே கொண்டு வரோம். ஒரு 1/2 அடிக்கு நோண்டிட்டு அதுக்கு கீழே கொண்டு வரோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது 2mm பைப் வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த செடி கொடி தான் வைக்கிறதுனால பாறை போடுவாங்க. அதிகமாக பாறை போடுவாங்க. மறந்து போய் போட்டாலும் காலிங் பெல் பவர் போவோம். அதில் பாறை பட்டுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். இப்போ இந்த ஒயர் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ பாயிண்ட் ஒயர் இழுத்து வச்சுருக்கோம். பாயிண்ட் ஒயர் வெளியில் ஒரு டூம் லைட்டுக்கு 2 செட்டாக பிரிச்சுருக்கோம். இந்த டூம் லைட்டுக்கு சைடில் உள்ள டூம் லைட்டுக்கு ஒரு சுவிட்சும் ப்ளஸ் மெயின் தூணுக்கு உள்ள சுவிட்சும் பிரிச்சுருக்கோம். ப்ளஸ் காலிங் பில்லுக்கு பேஸு ப்ளஸ் காலிங் பில்லு பாயிண்ட் 1 ப்ளஸ் நியூட்ரல் ஒயரு மொத்தம் 6 ஒயர்கிட்ட கொண்டு வந்துருக்கு. எல்லாத்துக்கும் ஒயரு ஜாயிண்ட் இல்லாமல் இழுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ உடச்சிட்டு நம்ம பெண்டு பண்ணி ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு. இதேமாரி மெத்தடில் வெளியில் இழுத்து போட்டாச்சு. இதெல்லாம் ஒட்டியாச்சு, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த காம்பவுண்டுக்கு போடுறது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக போடணும். நம்ம அலட்சியமாக இதில் மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ இதெல்லாத்தையும் ஆழப்படுத்தியாச்சு. ஃபுல்லாக ஆழப்படுத்திட்டு ஒரு மம்டி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பைப் லைன் அப்படியே 2mm பைப்பாக மாற்றிட்டு இப்போ பெண்டு இல்லைன்னா ஜங்ஷன் பாக்ஸு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த பைப் லைன் லாஸ்ட் வரைக்கும் ஒட்டியாச்சு. அந்த ஜாயிண்ட் கப்ளிங் போடுற வரைக்கும் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு கீழே இதுமாரி கல் கொடுத்துடணும். சின்ன கல் கொடுத்துட்டு இதுக்கு மேலே லேயராக ஒரு கல் கொடுக்கணும். ஃபுல்லாக இது லேயராக கல் கொடுத்தோன்னா ஒரு பாறை கீரை போட்டோன்னா டங்குனி இடிக்கும். அதோட நிப்பாட்டிப்பாங்க. ப்ளஸ் மம்டி போட்டால் பைப்பில் படாமல் இருக்கும். இது இன்னும் கஸ்டமர் இன்னும் கொஞ்ச நாள் போட்டு ஒரு 2 மாதம் போட்டோம். சைடில் கல் வச்சுட்டு காங்கிரீட்டாக போட்டாங்கன்னா இன்னும் சேஃப்டி. அது கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க 2 மாதத்தில் பண்ணிடுறான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இது டெம்பரரியாக கல்லை மட்டும் வச்சுட்டு போட்டு மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ ஜங்ஷன் பாக்ஸு நம்மளுக்கு வெளியிலையும் ப்ளஸ் சேஃப்டியாகவும் போயிட்டு நம்ம காங்கிரீட் போடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதனால் எங்கள் ஏரியா சைடு கொஞ்சம் 2 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன். இது பைப் லைன் போட்டாச்சு ஃபுல்லாக. இது ஒயர் இப்போ இழுத்துற வேண்டியதான். ஒயர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இழுத்தாச்சு. அந்த வெளியில் உள்ள காம்பவுண்ட் பைப்புனா தனி பாயிண்ட்டு. இங்கே எலிவேஷன் லைட் ஒன்று இருக்குது. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் ரிமூவ் பண்ண முடியல எங்களால். அதனால மேலேயே இருக்குதுன்னா அது ஒன்று வச்சாச்சு.
இது வந்து மற்ற ஜங்ஷன் பாக்ஸ் ஒயர் போட்டு இது டம்மி பண்ணிச்சு. இது பூசின பிறகு அதை பிளேட்டு போட்டுக்கலாம் நம்ம. இந்த டூம் லைட் வந்திருக்கு. பெரிய மெயின் கேட்டுக்கு 2 டூம் லைட்டும் ப்ளஸ் சைடில் உள்ளதுக்கு கிளாஸ் டூம் லைட்டு கொடுத்துருக்காங்க. இது 900 ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டூம் லைட் வந்து கிளாஸ் டைப் வந்து இது வந்து 800 ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க. பல்பு வந்து 9 வாட்ஸ் எல்இடி போடுற மாரி 12 வாட்ஸ் வரைக்கும் போடுற மாரி இருக்குது. இதில் 12 வாட்ஸ் நார்மலான ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. இது வந்து கிளாஸ் டைப்பு சொல்லியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரே ஈவனாக வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். அதனால் வாங்கியிருக்காங்க. இதேமாரி மாடல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு. இந்த பைப்பு அறக்கணும்னு தேவை கிடையாது. இதில் வந்து 1.5 பைப்பு வைக்கணும்னு தேவை கிடையாது. இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு 2 பாயிண்ட் பேஸ் நோட்டில் ஒரே ஒயர் இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ் நோட்டில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து பைப்பு இதில் 1.5 பைப்பு போகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து பிராஸ் ஸ்க்ரூ தான் போட்டு முறுக்க போகிறேன். ஏன்னா ஓப்பனில் இருக்கும். அந்த ஹெட்டு மட்டும் கழண்டிட்டு டூம் லைட்டாக காற்றுல ஆடும். ஏன்னா துரு பிடிச்சிடும் ஹெட்டு மட்டும். அதனால் வந்து நம்ம பிராஸ் ஸ்க்ரூ ப்ளஸ் எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டால் ரொம்ப நல்லது. இந்த சைடு ஸ்க்ரூ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்த மாரி இல்லாமல் நம்ம இந்த சைடு பார்த்த மாரி இருந்துச்சுன்னா நான் சைடில் பார்த்த மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ 4 ஸ்க்ரூவும் மார்க் பண்ணி கிரிப்பர் அடித்தாச்சு. 6M கிரிப்பரு ப்ளஸ் விட்டு போட்டு 6M கிரிப்பர் அடித்தாச்சு. இதை இப்போ தூக்கி ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக இதில் வந்து 6M கிரிப்பர் அடிச்சுட்டு ஸ்க்ரூ இதை வேணும் மாட்டிட்டு நம்ம நேர் பார்த்துக்க வேண்டியது. ஸ்ட்ரைட்டு பார்த்துட்டு நம்ம கண் பார்வைக்கும் பார்க்க வேண்டியதான். இது ஸ்ப்ளிட் லெவல் பார்க்க முடியாது. ஏன்னா காம்பவுண்டு மட்டமாக பூசியிருக்கப்பாங்களா அதெல்லாம் தெரியாது. நம்ம கண் பார்வைக்கே நேர் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. இந்தமாரி டூம் லைட் வந்து ஒரு 3. இப்போ வந்து இதில் வந்து ஜாயிண்ட் அடித்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த லைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் மெயின் கனெக்ஷன்லாம் ஏற்றி விட்ற மாதிரி பைப்பு போட்டிருக்காங்க அவங்க. நம்ம அதிலே லிங்க் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு நம்ம பாயிண்ட் ஒரு பேஸ் நியூட்ரல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பிளாக் கலர் வந்து நம்ம நியூட்ரலாகவும் இதில் வந்து பேஸாகவும் எடுத்து வச்சாச்சு. இந்த பைப்லைன் இப்படி கொண்டு வந்ததுனால நம்ம இதில் தான் ஃபுல் லோடு இருக்குது. இதில் இப்போ இந்த லைட்டு செட் பண்ணியாச்சு. இதே டிசைனில் இங்கே ஒரு லைட்டு. இப்போ இந்த சைடு அதேமாரி பிராஸ் ஸ்க்ரூ போட்டு இந்த லைட்டு செட் பண்ணியாச்சு. இதுலேயும் பிராஸ் ஸ்க்ரூ ஃபுல்லாக போட்டுட்டு இது ஸ்ட்ரைட்டு பார்த்தாச்சு நேராக. இப்போ வந்து அந்த மெயின் கேட்டில் வந்து பெரிய டூம் லைட்டு ஒயிட் கலர் டூம் லைட்டு இந்த லைட்டு தான் செட் பண்ண போகிறோம். இந்த லைட்டும் இதேமாரி நம்ம ஜாயிண்ட் அடிச்சுட்டு 2 லைட்டு ஏற்கனவே செட் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் பல்பு மாட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நார்மலாக மாட்டுற பல்பு தான். இதுக்கெல்லாம் ஒயர் போட்டு தனித்தனியாக வச்சாச்சு ஃபுல்லாக. இதுலேயும் சைடு ஸ்க்ரூ எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக பார்த்து ஃபினிஷிங்காகவும் இருக்கணும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு இதுலேயும் பிராஸ் ஸ்க்ரூ போட்டு மார்க் பண்ணியாச்சு. இதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது பார்க்குறப்ப டிசைனை வந்து கூறு டிசைனாக வச்சிங்கன்னா இந்த மட்டமான டிசைனாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கூறு டிசைன் வச்சா இந்த மாடலுக்கு செட் ஆகாது. இது படியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து மற்றபடி இந்த டூம் லைட்டு எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ப்ளஸ் இங்கே வந்து 2 லைட்டு மாட்டினோம். இப்போ எல்லா லைட்டும் ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஏன்னா 3 லைட்டு வந்து கிளாஸ் டைப்பு 2 மெயின் கேட்டுக்கு வந்து அந்த லைட்டு. இப்போ வந்து முன்னாடி ஒரே ஈவனாக எல்லாத்துக்கும் ஒயர் எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது 3க்கும் ஒரு சுவிட்சு, இது 2க்கும் ஒரு சுவிட்சு, ப்ளஸ்ஸு இதில் ஒரு நேம் டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே வச்சுருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட் இழுத்து வச்சுருக்கோம். இதை காலிங் பெல் வந்து மெட்டல் போர்டு வச்சுருக்கிறதுனால நம்ம விமல் காலிங் பெல் தான் வாட்டர் ப்ரூஃப்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி காலிங் பெல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம பேக்கிங் பண்ணாத அளவுக்கு இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதேமாரி 2 மாடல் போர்டு வச்சுருக்கிறதுனால நம்ம மேலே ஸ்க்ரூ போட்டுட்டு கீழே ஒரு இரும்பு மெட்டலில் ஸ்க்ரூ போடுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வச்சாச்சு. இப்போ சைடில் மட்டும் அவங்க கலையை வச்சு பேக்கிங் பண்ணிடுவாங்க. இல்லைனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டல் போர்டு எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு மட்டும் டேப் அடிக்கிற மாரி வச்சுருக்கேன். அந்த மெட்டல் போர்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக பூசிட்டாங்கன்னா நம்ம வந்து ட்ரில் பண்ணி அடிச்சிக்கலாம். அது மட்டும் பெண்டிங்க. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ அவங்க வச்சதுனால அப்படி விட்டாச்சு. நம்ம ஃப்ளம்பிங் வேலை எலக்ட்ரிக் வேலை பார்க்குறப்ப இதோட லைன் முடிஞ்சிட்டு இவங்க காம்பவுண்டுக்கு போட்டதுனால இதுமாரி ஆகிட்டு இப்போ வந்து நியூட்ரல் ஒயர் வந்து நியூட்ரலில் கொடுத்தாச்சு. இங்கே 2 சுவிட்சு ஏற்கனவே விட்டு வச்சுருந்தோம். அதனால் இதுக்கு ஒரு சுவிட்சு, இந்த மெயின் கேட்டுக்கு ஒரு சுவிட்சு வச்சாச்சு. மெயின் டூமுக்கு ஒரு சுவிட்சு.
இதில் ஒரு நம்ம நேம் போர்டு டிஸ்பிளே போர்டுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுட்டு இதில் வந்து காலிங் பெல்லுக்கு தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பேஸில் ஒரு ஒயரு, காலிங் பெல்லு நம்ம ஒரு உள்ளார நம்ம ஹாலுக்கு எடுத்துகிட்டு போன ஒயரை காலிங் பெல் ஒயரில் ஒன்று கொடுத்துட்டா முடிஞ்சிட்டு காலிங் பெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டூம் லைட்டு தனியாக சுவிட்சு போட்டாச்சு எரியுது, ப்ளஸ் இந்த சுவிட்சு போட்டால் தனியாக எரிய ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டும் எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதேமாரி மாடலில் 3 இது ஒரு சுவிட்சு ப்ளஸ்ஸு இது 2 இதுவும் ஒரு சுவிட்சு அதேமாரி மாடலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த லைட்டிங் இதெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆகுதான்னு செக் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த நம்ம சுவிட்சு போர்டு எல்லாத்தையும் முறுக்கியாவது காலிங் பெல் சுவிட்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் லைனும் எடுத்து வச்சதுனால இப்போ யூஸ் ஆகிட்டு காம்பவுண்டில் மட்டும் கொஞ்சம் தவறுதலாக பைப் லைன் போட்டுட்டாங்க. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம். இந்தமாரி ரெட்டை வேலையாக போயிட்டுங்க. இது காலிங் பெல்லும் இப்போ ஒர்க் ஆகுது, அதை அடித்து பார்த்தாச்சு. இப்போ லைட்டிங் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஃபினிஷிங்காக காம்பவுண்டு ஒர்க்கு முடிஞ்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி.